ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் அந்த விடையில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க ஆக்சுவலி நம்ம ஹாலியை வந்துட்டு நம்ம டெமோகார்கன் கடத்திட்டு போதில் அந்த சீனில் தான் காட்டுறாங்க. அவ்வளோ அம்மாமான்னு காத்துறா எங்கே அவங்க குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பாத்டப்பில் மட்டையாகிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவை கழட்டி போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹாலி எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா கிட்ட வர அம்மா இப்போ தான் குளிக்கலான்ட்டு போகிறாங்க பாத்டப்புக்கு. பார்த்தா அந்த இடத்துல வந்து என்ன இமேஜினி மாஸ்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாலும் அவள் தலைக்கு பின்னாடி ரத்தம் இருக்கிறத பார்த்துடுறாங்க. அண்ட் அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிர்ற மாதிரி இருக்குது. உண்மைதானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்க வெளியே பார்த்தீங்கன்னா லைட் ஃப்ளிக்கர் ஆகிறத வெளியே வந்து டெட் வீலருமே பார்த்துறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு அவரும் உள்ள வர இந்த பக்கம் பாத்ரூம்குள்ளே டெமோகார்கன் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து அவங்களை தேடி பார்த்தா ஆளை காணோம். என்னடான்னு பார்த்தா அவங்க அந்த தண்ணி டப்புக்குள்ளே தான் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கல. அந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா அதை நோண்டி பார்க்கல. ஏன்னா அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி டெட் வீலர் வந்துடுறாரு. அவர் அதை கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ண அது அவரையுமே ஒரு போட்டு தூக்கி அடிச்சிருது. பயமில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உள்றாப்பில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாலியை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தூக்கிட்டு எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அவங்களுமே வலிக்கு விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹாலியை தூக்கலான்ட்டு வர தந்தா மியூசிக்கை போடுங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேரம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயின் பாட்டில் அடித்து அதை ஒயின் பாட்டில் எடுத்து அதை உடச்சி பார்த்தீங்கன்னா டெமோகார்கன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது டெமோகார்கன் திருப்பி அட்டாக்கே பண்ணியிருக்காது. கொஞ்ச நேரம் அடி வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட எய்ம் இந்த இடத்துல இவங்களை கொள்றது கிடையாது, ஜஸ்ட் ஹாலியை கடத்திட்டு போனோம் அவ்வளோதான். சொல்கிற வேலையை செய்கிறது தான் அது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அதை குத்த ட்ரை பண்ண அது இவங்களை வயிற்றில் ஒன்று கழுத்தில் ஒன்று ரெண்டு போட்டு ஹாலியுமே அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுது. கரெக்டாக அந்த பக்கம் நான்சிக்குமே தெரிய மைக் லூக்காஸ் ஒரு பக்கமும் நம்ம நான்சியும் எல்லும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான்சியும் எல்லும் தான் வந்துடுறாங்க. வந்து பார்க்கும்போது இவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குத்துப்பட்டு விழுந்து கிடக்காங்க. ஹாலியை தூக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளோட டோர் வேலை அப்சைட் உனக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் இருக்கு. இவங்களை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அவங்களை ஹாலியை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைச்சு வைக்கிறேன். ஸோ எல் இப்போ அப்சைட் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலியை தேடி போயிட்டு இருக்கா. மைக் லூக்காஸ்மே அவங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, த வேனிஷிங் ஆஃப் ஹாலி வீலர். அண்ட் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கா. அண்ட் இப்போ எல்லா பிளேமையுமே அவள் தாமலே போட்டுட்ருக்கா. நம்ம அவங்களுக்கு பாதுகாக்க ஏதாச்சும் பண்ணியிருக்கணும், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நான்சி எல்லா கில்ட்டி தூக்கி அவன் மேலேயே போட்டுட்ருக்கா. அண்ட் இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ தான் சர்ஜரி போயிட்டுருக்குற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உயிரோடு தான் இருக்காங்க ரெண்டு பேரும். இந்த விஷயன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவன் நமக்கு காட்டியிருக்கான், நாம தான் தெரிஞ்சுமே மெத்தனமாக வந்துட்டோம் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாது, அது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, இங்கே கோஇன்சிடென்ட்லாம் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பிளான்டாக தான் நடந்திருக்கு. அவன் ஏன் உனக்கு இந்த விஷயத்தை மட்டும் காட்டணும், அவெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே டேட் நவம்பர் 6 தான் நம்ம வில் மிஸ் ஆனால் இன்னைக்கு நவம்பர் 3, 1987. ஸோ இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறான் அப்படின்னு லூக்காஸ் அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. சேம் டேட்டில் வெக்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை பண்ணுறதுக்காக அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான்றது தான் இங்கே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. அண்ட் அப்சைட் டவுனுக்குள்ள இப்போ எல் போனால எல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது மைண்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு தேடிக்கிட்டு இருக்கா ஹாலியை பார்க்க முடியுமான்னு. பட் ஹாலியும் பார்க்க முடியல, வெக்னாவையும் பார்க்க முடியல. ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆந்தி வேலை போகும்போது திடீர்னு சைடில் சத்தம் கேட்க அங்கே வர ஒரு உருவத்தை அட்டாக் பண்ணிடுறா. பார்த்தா அது நம்ம ஹாப்பர் எல்லை பார்த்து ஷாக்காக, ஹெல் ஹாப்பரை பார்த்து ஷாக்காக, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஹாலியை தான் தேடி வந்தேன் அப்படின்னு கட்டிட்டாங்க. எல்லா நியூஸையும் அந்த இடத்துல சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரேடியோ ஸ்டேஷன் காட்டினா அந்த இடத்துல முடிஞ்ச வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் வந்து வில் கிட்ட நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும்போது நான் இப்போ அதுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்த்தேன், அது ஹைவ் மைண்ட் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் அதுங்களில் ஒருத்தன் ஆன மாதிரி இருக்குது, இது எனக்கு அப்போ இல்லை பட் திரும்ப எனக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படின்றத வில் இந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ராபின் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ ஒரு ஆண்டனா மாறுறா, அந்த மைண்ட் ஃபயர் கிட்ட உனக்கு சிக்னல் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு, அப்போ உன்னால் அது திரும்ப டேப்பின் பண்ணி நடக்குதுன்னு பார்க்க முடியும் அப்படின்னு வில்லுக்கு அந்த இடத்துல ஒரு ஐடியா கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை, நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. பட் இது ஒரு நல்ல ஐடியா தான், இதை பார்த்தீங்கன்னா நம்ம வில்லு செயல்படுத்த தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபின் எப்படியோ வெளில அந்த இடத்துலேருந்து அப்படியே எஸ்கேப் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பா. ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பேக் டு த ஃபியூச்சர் படத்துக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ பேக் டு த ஃபியூச்சர் படத்துலேயுமே இதே மாதிரி ஒரு சீன் வந்திருக்கோம்ல. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி தேர்ட் சீசன்லேயே நம்ம பார்த்துருப்போம். பேக் டு த ஃபியூச்சர் படத்தையே காட்டியிருப்பாங்க. 1985 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த இங்கே வச்சிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் வந்துட்டு அந்த பக்கம் ஜானத்தனுக்குமே கேட்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ளெக்ஸ் கெப்பாசிட்டரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமான்னு. கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டீவன் டஸ்டின் தான் திரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தே காட் த ரெஃபரன்ஸ். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவன் ஜானத்தன் போன வண்டி லைட்டாக பார்த்தீங்கன்னா சார்ஜ் இந்த மாதிரி தெரியுது. ஆப்போசிட்டில் இருக்கிற வேற ஒரு பொண்ணோட வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்றிட்டு இருக்காங்க வண்டிக்கு. அண்ட் அந்த இடத்துல ஸ்டீவுக்கு ஜானத்தனுக்கு நடுவில் ஒரு சின்ன ஃபைட் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. நான்சியோட அப்பா கோமாவில் இருக்காரு, அம்மாவுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நாமே அவங்கள பார்த்து ஒரு பூ கொடுத்துட கூடாது அப்படின்னு ஸ்டீவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ இன்னத்துக்கு தான் பூ கொடுக்க போவியா, உனக்கு வேற நேரம் காலம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜானத்தன் கரெக்டாக தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஸ்டீவை விட ஜானத்தன் தான் கரெக்டாக பேச மாதிரி தெரியுது. இவங்க ரெண்டு பேர்த்து கூட ஸ்டில் நான்சிக்காக அடிச்சிட்டு இருக்காங்க. நான்சி ஜானத்தனை தான் லவ் பண்ணுறா, பட் ஸ்டீவ் ஸ்டில் ட்ரை பண்ணுற மாதிரி
மாதிரியே தெரியுது. அண்ட் அந்த இடத்துல தான் மூக்கு வாயெல்லாம் ரத்தம் ஒழுக நம்ம டஸ்டின் வந்துட்டு இருக்காப்ல. டே முருகேசா எங்கடா போயிருந்த இந்த அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஸ்டீவ் அவங்கள பார்த்துட்டு இருக்க. ஸோ அங்கே இந்த டஸ்டினை வண்டியில் ஏற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வேலை அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் நம்ம ஸ்டீவுக்கு டஸ்டினுக்கு நடுவில். அண்ட் அந்த மாதிரி இருந்தவங்க லைட்டாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. கம்முன்னு இருக்கீங்களாடா, இப்போ தான் சிக்னல் பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறேன், இது கம்முன்னு இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் டஸ்டினுக்கு நடந்தது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. அதை அவரால் ப்ராசஸ் பண்ண முடியல, என்னென்னமோ நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு மைண்டு தோணிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் லூகாஸ் மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, மேக்ஸ் பேசுறது ஆக்சுவலி லூகாஸ் பேசுறது எல்லாமே மேக்ஸ்க்கு கேட்டுட்டு தான் இருக்குது. அதை இன்னொரு ஷாட் நமக்கு காட்டுட்டு இருப்பாங்க அடுத்த எபிசோட்ஸில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூகாஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இது ஃபைனல் பேட்டில் மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால் தனியாக முடியாது, நீயும் வரணும் அப்படின்னு மேக்ஸ் அந்த இடத்துல கூப்பிட்டு இருக்காப்ல. அண்ட் கட் பண்ணி நம்ம மைக் அண்ட் நான்சியை காட்டினா ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா ஹாலியோட அந்த ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கால, அவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டர் வாட்சன் ஆக்சுவலி அந்த இடத்துல அவர் ஒரு புக்கை பார்ப்பாரு. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கிள் இன் டைம். போன எபிசோடில் நான் நோட் பண்ண சொன்னால ஒரு புக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ஆக்சுவலி ஹாலி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த புக்கில் தான் ரிங்கிள் இன் டைம்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் வர ஒரு கேரக்டர் தான் மிஸ்டர் வாட்செட், இந்த மிஸ்ஸஸ் வாட்செட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர் வாட்செட் அப்படின்னு மாற்றிருந்திருப்பா. ஸோ அந்த இமேஜினரி கேரக்டர் தான் இதுக்கு எதுக்கோ சம்மந்தம் இருக்குது, எனக்கு சரியாக தெரில, பட் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அம்மா கிட்டே பார்த்தீங்கன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மார்வெஸ்ட்டில் 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் தெரியுது வந்தது வேறு யாரும் கிடையாது, நம்ம வெக்னா தான். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த வாட்செட்டோட ஃபஸ்ட்டு பேர் ஹென்ரி அப்படின்ற மாதிரி ஹாலி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கா. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க ஃபேமிலிக்குள்ளே சரியாக கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்றது. நம்ம மைக் மட்டும் அவன் தங்கச்சி கூட பேசிகிட்டு இருந்தானா அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அவன் யார் அப்படின்னு, பட் அவங்க சரியாக கவனிக்காம விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அவனோட ஃபஸ்ட்டு பேர் ஹென்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. ஸோ வெக்னா தான் அந்த பயபல தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றது இந்த இடத்துலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்டின் ஸ்டீவ் ஜானத்தனை காட்டினா வண்டியில் ஏதோ திடீர்னு ஒரு சிக்னல் பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. அது என்னடா சிக்னல் பிக்கப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ இறச்சல் மான்ஸ்டர் சவுண்ட் மாதிரி இருக்குது. பட் அது அந்த வாலோட சவுண்டு. என்ன வால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹாப்பர் 11 அப்சைட் டவுனுக்குள்ளே போயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பருக்கு அடி போட்டிருக்கோம். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பா, இதை மேக்ஸ் தான் சொல்லி கொடுத்ததா சொல்லியிருப்பா. அண்ட் அந்த இடத்துல ஹாப்பர் தான் மைண்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருவார். நான் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், என் பொண்ணுக்கான மாதிரி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அவர் எல்லாம் தன்னோட பொண்ணாவே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வர வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ சைடில் ஏதோ சத்தம் கேட்டு போக அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஹாலியோட செருப்பையுமே அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்தா ஒரு பெரிய செவுரு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த செவுருனால தான் நம்ம எல்லால பார்த்தீங்கன்னா வெக்னாவை லொக்கேட் பண்ண முடியல. அண்ட் இந்த வாலோட சிக்னலை தான் அந்த பக்கம் ஜானத்துமே நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் வந்துட்டு நம்ம வில்ல கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல என்ன பார்க்குறாங்கன்னா டேரெக்டாக அந்த பிளே கிரவுண்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்பின்னர் ரவுண்ட் இருக்குது. அந்த ஸ்பின்னர் ரவுண்டில் தான் சரியாக ஹாலி சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம வில்லுக்குமே தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த ஹைவ் மைண்ட் கனெக்ஷன் மூலமாக அந்த வெக்னா அடுத்து யாரெல்லாம் அட்டாக் பண்ண போகிறானோ அவங்க மைண்டு கூட நானுமே கனெக்ட் ஆகிறேன், அவனும் கனெக்ட் ஆகிறான். ஸோ அதை என்னால் பார்க்க முடியுது அப்படின்றது இந்த இடத்துல தான் வில்லுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்த விக்டிம்ஸோட ஒரு மைண்ட் மூலமாக இவனால் இங்கிருந்தே அவளை பார்க்க முடியுது. அண்ட் அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு, பசங்க எல்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க வண்டியிலேருந்து. பார்த்தா எல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வில்லுக்கு இந்த தலையில் அந்த கூசிஸ் ஏற்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பசங்களையுமே டார்கெட் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி ஹாலியை காட்டினா அவன் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ டீசெண்டாக ஒருத்தர் வந்து அவரை கூட்டு போகிற மாதிரி தெரியுது. வேற யாரும் நம்ம வெக்னா பாய போல தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலியை வந்துட்டு நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன் ஃப்ரெண்ட்ஸையும் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாலியை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டு போகாமல் காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.